முருகருக்கு நீங்க ஒரே ஒரு தேங்காய் பழம் பூவத்துல பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வியாழக்கிழமை என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய இந்த விரலை பாருங்க, அதுல இந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு பெரிய வேல், அதாவது உங்களுடைய நுனி நடுவிரல் நுனியிலிருந்து எல்போ வரலும் இந்த இடத்துல முடியுது இல்லையா, இது வரலையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு வேலை வாங்கிக்கணும். உங்களுக்கு வசதி இருந்தால் ஐம்பொன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பித்தளை வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா செம்பு வாங்கிக்கலாம். உங்களோட வசதி தான். முடிஞ்சா வெள்ளியே வாங்கிட்டு போனாலும் போகலாம். ஆக மொத்தத்தில் அளவு தான். இதை என்ன பண்ணணும், திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும், மத்தியானத்துக்கு மேல நீங்க கிளம்பி வந்துடலாம். கிளம்பி வந்துட்ட பிறகு வீட்டில் நேரா என்ன பண்ணணும், வேற எங்கேயுமே போகக்கூடாது. நேரா என்ன பண்ணணும், வீட்டுக்கு வீட்டில் தேங்காய் பழம்பு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு ஊதுபத்தி ஏற்றி, அதுக்கப்புறம் தீபத்தையும் ஏற்றி, இந்த வேலையும் அந்த இடத்துல வச்சு முருகனுடைய அஷ்டோத்தர புக்கு அப்படின்றத நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம் அப்படின்றத அங்கேயே வச்சு அந்த சுவாமிகிட்டே அர்ச்சனை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வர்றது நல்லது. அதை வாங்கிட்டு வந்துட்டு நித்தமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை தீர 108 அஷ்டோத்திரம் அப்படின்றது அந்த வேலை ஏதாவது ஒரு இப்போ ஒரு மரத்துலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கி அந்த வேலை நிமித்தி வச்சு என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் ரெகுலராக 108 அஷ்டோத்திரம் படிக்கணும். அதுக்கு புஷ்பத்தால் தான் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்ட உடனே 2 வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும், டெய்லி தேங்காய் அவசியம் இல்லை, 2 வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சுட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு சுவாமி கிட்ட வேண்டிக்கிங்க. இது நீங்க காலம்பரையும் பண்ணலாம், மத்தியானமும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆக மொத்தத்துல நித்தமும் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்கு. வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.